எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்து குளத்துல நீந்தி ஆற கடந்து சமுத்திரத்தை அடைஞ்சு அப்புறம் அந்த சமுத்திரத்துக்கே அரசனான இந்த தலைவருடைய கதை மீன் தொட்டி மீன்களுக்கு புரியாது. கலைஞர் நெஞ்சுக்கு நீதில ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு நாள் இரவு கூட நான் முழுசா நிம்மதியா தூங்கியதில்லைன்னு. பின்ன எப்படி தூங்க விடுவாங்க? சாதியும் ஏற்றத்தாழ்வும் இந்த காலத்திலேயே இன்னும் இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு சாதாரணமா ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு இளைஞன் தமிழ்நாட்டுடைய தலைவனானா சும்மா இருப்பாங்களா? அதுவும் அந்த இளைஞன் தன்னை பத்தி மட்டும் நினைக்காம தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டுடைய சுயாட்சியை பத்தி, தமிழர்களுடைய சுயமரியாதையை பத்தி எல்லாம் நினைச்சா ஆரியம் சும்மா விடுமா? கலைஞருடைய எதிரிகள் அவர் மேல காட்டின வன்மத்துக்கெல்லாம் அவர் பதிலா கொடுத்தது புன்னகையையும் அரசியல் நகர்வுகளையும் தான். அதிகாரங்கிறது நெருப்பு மாதிரி, அதை வச்ச சில பேர் எதெல்லாம் எரிக்கலான்னு பாப்பாங்க. ஆனா கலைஞர் அதை வச்சு பல வீடுகள்ல விளக்கேத்தினாரு. கலைஞர் நமக்கு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க பல புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டியதில்ல. உங்க ஊர்ல அப்படியே காலார நடந்து போங்க. அவர் ஆரம்பிச்ச பல திட்டங்கள் கண்ணுல போடும். அவர் கட்டின பல பாலங்களை கடந்துதான் போவீங்க.